நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோவா ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளவர் பட்டோட ஷேப்பில் இருக்கும். இது வந்து 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக அதை பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துகிட்டு நல்லா அரைச்சிக்கணும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் எடுத்துக்கலாம். மைதா 1 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சிரோட்டி ரவை ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் இல்லைனா ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூடான நெய்யும் ஊற்றலாம், சூடான ஆயில் கூட இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதா பிடிக்காதவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்ச சுகர் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் பால் இல்லைன்னா நார்மல் பாலோ இல்லை தண்ணியும் ஊற்றி கூட செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்ல ஒரு மாவு பிசைஞ்சு நீங்கள் எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் மட்டும் டைட்டாக இருந்தால் போதும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அது பாலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும். ஒரு சில இடத்துல இல்லை எக்கு போடுறாங்க. பிடிச்சவங்க எக்கை பீட் பண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து மாவு பிசையும் போது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே பண்ணிவிடுங்க. பேக்கிங் சோடா கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் போடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ போட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாவு ரெடி பண்ணோடனே நம்ம மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடணும். அந்த ரவைக்கும் அந்த கோதுமாவுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்க பாருங்கள். இது மாதிரி இருந்தால் போதும். ஸோ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்ல ஒரு திக்கான ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாவு தூவி தான் நீங்கள் பண்ணணும், ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உடன் ட்ரே மாதிரி பெருசாக ஏதாவது இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கல் இருக்கும் நமக்கு எப்போவுமே தேய்க்கிறது, அதில் கூட நீங்கள் போட்டு நீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நமக்கு திக்காக இருக்கணும். நம்ம சக்கரை பரவலாக பண்ணுற மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொர்மலாஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கொயராக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம அந்த ஒரு பூவோட மொட்டு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி கட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஷேப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கோதுமை, ரவை, அதுக்கப்புறம் வெல்லம், இதெல்லாமே வந்து நம்ம சொன்ன அளவுலேயே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதை பேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஏர் ஃப்ரையர்லேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அவன் ஓடிஜி எதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் பேக் பண்ணும்போது நீங்கள் பேக்கிங் பவுடர் போட்டால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. பிடிக்காதவங்களுக்கு அது மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாவு தூவிக்கணும். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு ஸ்கொயரோட ரெண்டு எட்ஜஸையும் நல்லா சீல் பண்ணதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் நீங்கள் ஷேப் பண்ணிடணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு மாதிரி ஷெல் மாதிரியும் இருக்குது, ஃப்ளவர் பட் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்து கோவா ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிறிஸ்மஸுக்கும் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் கலராக வேணும் அப்படின்னா அட்ராக்டிவாக நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் அது மாதிரி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகளுக்கு பார்க்கும்போது. உங்களுக்கு வந்து நான் ஓரளவுக்கு சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் நீளமாக பெருசாக கூட நீங்கள் பண்ணலாம்.
அதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். நம்ம எப்போவுமே சுகரெல்லாம் ஆட் பண்ணும்போது சுகர், கோதுமை மாவு அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேமில் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் ப்ரௌனும் ஆகாது, அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக மாவு தூணிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் ஆயிலில் போட்டோன்னே நல்லா அப்படியே உப்பி பெருசாக வருது பாருங்கள். முதல்ல போட்ட உடனே நீங்கள் வந்து கரண்டியில் போட்டு திருப்பக்கூடாது, அது கொஞ்சம் செட் ஆகும் ஆயிலில், அதனோட ஷேப் வந்து மாறிடும் நீங்கள் கரண்டியை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், எல்லாம் ஈக்குவலாக வர மாதிரி. ஸோ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துட்டுருக்கு. அதே சமயம் ரொம்ப தீஞ்சு போக விட்டுற வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த கலர் வந்து குறைவாக தான் இருக்கும், ஆனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது மேலே நீங்கள் பவுடர் சுகர் தூவலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். ரொம்ப நாள் வச்சுருந்தீங்கன்னா பவுடர் சுகர் தூவ வேணாம், அப்படியே வச்சுருங்க. இதை ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ஈஸி, ஸ்டோர் பண்ணுறது ஈஸி, குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி வித்தியாசமாக ஷேப்பில் பண்ணி கொடுத்தா. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதில் 8000 ரெசிபிஸ் இருக்குது, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.